டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்களுக்கு யூஜிடிஆர்பி இங்கிலீஷ். ஸோ இந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் நம்ம அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வாங்குனவங்களுக்கு இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஸ்டடி பிளான். ஸோ ஒரு 100 டேஸ் ஸ்டடி பிளான் நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு எக்ஸாம் டியூரேஷனுக்குள்ள ஒரு 100 நாள்ல இந்த சிலபஸ முடிக்கிற மாரி ஒரு 100 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டு குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டீங்க. ஸோ நானுமே வந்து நெட்ல செக் பண்ண பிறகு, ஸோ நெறைய இடத்துல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 10 நாள் யூஸ் பண்ணுங்க. ஸோ 10 நாள்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா, 100 நாள்ல என்ன பண்ணிடலாம்? 10 யூனிட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி ஒரு பிளாங்க்கா தான் மோஸ்ட்லி ஒரு ஸ்டடி பிளான் வந்து குடுக்குறாங்க. பட் நம்ம அந்த மாரி குடுக்க போறதில்ல. ஸோ நம்ம அகாடமில ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான். ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க எது எது படிக்கணும். ஸோ லிமிட்டடா எது படிக்க முடியுமோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு யூனிட்டுக்கும் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு யூனிட்ட இத்தன நாளுக்குள்ள முடிக்கிற மாதிரியும், அந்த பர்ட்டிகுலர் டேஸ்ல எந்தெந்த டாபிக் நீங்க படிக்கணும் அப்டின்ற மாரி ஒரு தெளிவான ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இத வச்சு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, இன்னுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணல படிக்கிறதுக்கு. எனக்கு 100 டேஸ் ஸ்டடி பிளான் எனக்கு வேணும் அப்டின்றவங்களுக்கு, நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, கொஞ்சம் பொறுமையா லிசன் பண்ணி, இந்த வே ஆஃப் ஆர்டர்ல படிங்க. இல்ல நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் அப்டின்னா, இத ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுங்க. அப்டி இல்ல நான் ஒரு பாதி படிச்சுட்டேன் அப்டின்னா, ரிமைனிங் யூனிட்க்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்டின்னா, இத கன்டின்யூ பண்ணி ஃபாலோ பண்ணி படிங்க. சோ என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இது வந்து 100 டேஸ் ஸ்டடி பிளான். சோ நம்ம வந்து 100 நாள்ல எப்படி நம்ம வந்து இந்த 10 யூனிட்டையும் முடிக்கலாம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சோ இந்த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக் 2 குடுத்திருக்காங்க. ஒண்ணு ராமச்சந்திர நாயர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். அதுக்கப்புறம் டபிள்யூ.எச். ஹட்சன். சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு புக்கு. அவைலபிளாவும் இருக்கிற ஒரு புக்கு. ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். சோ இந்த 2 புக்க நீங்க ரெஃபர் பண்ணி, நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ட கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க வந்து ரெடிமேடா யூஸ் பண்றது. சோ நம்ம அகாடமில வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸ்டடி மெட்டீரியல் நம்ம ரெடிமேடா குடுத்துட்டு இருக்கோம். பிளஸ் நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் புக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சோ நம்ம ரெடிமேடா கையில மெட்டீரியல் வச்சுட்டு நம்ம படிக்கும்போது, இந்த 100 டேஸ் பிளான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா அந்த ஒரு 100 நாள்ல நம்மளால படிச்சு முடிச்சிட முடியும். பட் நம்மளே தேடி தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இந்த 100 நாள்ல வந்து முடிக்க முடியுமான்னு தெரியல. பட் இந்த பிளான் ரெடிமேடா ஒரு 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 நோட்ஸ கையில வச்சுக்கிட்டு படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் பிளானா இருக்கும். சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்ட மொத்தம் 16 நாள் பிரிக்கிறோம். 16 டேஸ். யூனிட் 1 நீங்க வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 16 நாள் பிளான் போட்டிருக்கேன். அதுல நீங்க டே 1ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, த ஏஜ் ஆஃப் சாசர் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி முடிச்சிடுங்க. அதுல டே 2ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரிமைனிங் பாதிய வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ் ஆஃப் சாசர் பார்ட் 2. அப்போ இந்த ஒரு டாபிக் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 2 நாள் எடுக்கும் அப்படின்ற மாரி குடுத்திருக்கேன். அதே மாரி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியருக்கும் 2 நாள், மில்டன், ட்ரைடன், போப். சோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாள்லயே நீங்க முடிச்சிடலாம். சோ எந்தெந்த டாபிக் வந்து ரொம்ப டைம் எடுக்குமோ, அந்த டாபிக் ஏத்த மாரியான ஸ்டடி பிளான். ஒரு 7 டேஸ் நீங்க முடிச்ச பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ரிவிஷன். சாசர்ல இருந்து ஏஜ் ஆஃப் சாசர்ல இருந்து ஏஜ் ஆஃப் போப் வரைக்கும் நீங்க படிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு ஒரு ஷார்ட் டெஸ்ட் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஒரு ரிவிஷன். எது எதெல்லாம் நீங்க வந்து படிக்கும்போது ஹைலைட் பண்ணியிருப்பீங்களோ, அதெல்லாம் நீங்க ரிவிஷன் பண்ணணும். சோ யூனிட் 1 ரிலேட்டடா நீங்க வந்து எதனா கொஸ்டின் பேங்க் நீங்க கையில வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதையே நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியது தான், ஒரு பிராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சோ அடுத்தது வந்து என்னென்ன டாபிக் இருக்கோ, எல்லாமே நான் இங்க வந்து குடுத்துருக்கேன். சோ 16வது நாள்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ரிமைனிங் டாபிக்ஸ்க்கும் ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிப்பீங்க. சோ ஏஜ் ஆஃப் ஜான்சன்ல இருந்து
பிரசன்ட் ஏஜ் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முடிச்சிருப்பீங்க. ஸோ அடுத்த 16வது நாள் நீங்க வந்து ஒரு யூனிட்ட ஃபுல்லா நீங்க என்ன பண்ணிக்க வேண்டியதுதான். முடிச்சுட்டு அடுத்த யூனிட்டுக்கு நீங்க வந்து போகலாம். ஸோ இந்த பிளான் ஓகே. எனக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு விஷயம் வந்து பண்ணுங்க. இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் ஃபைலா இருக்கும். ஸோ ஒரு Google Drive லிங்க் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். அத டவுன்லோட் பண்ணி, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டடி பிளான நாம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்த பிறகு, ஸோ ஸ்டடி மெட்டீரியல் ஸோ இந்த மாரி தான் நம்ம அகாடமில குடுக்குறோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி மெட்டீரியல நீங்க பிரிண்டட் காப்பீஸா கையில வச்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, படிச்சு முடிச்ச உடனே ஒரு ஒரு டாபிக் முடிச்சிட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஆஃப் சாசர் முடிச்சிட்டீங்களா? டிக் பண்ணிடுங்க. இந்த பிடிஎஃப்ல நீங்க என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டடி முடிச்ச உடனே இந்த டாபிக் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, டிக் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ டிக் பண்ணும்போது நடுவுல இங்க ஒரு டெஸ்ட் போட்டிருக்கீங்களே, ரிவிஷன் அப்படின்னா, உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு நீங்க புக் வாங்கியிருந்தா இந்த புக் உங்க கையில இருக்கும். ஸோ இத நீங்க யூஸ் பண்ணாத இருந்தீங்க அப்படின்னா, இதுல வந்து யூனிட் வைஸ் டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பிராக்டிஸ நீங்க என்ன பண்ணணும்? எங்கெங்கெல்லாம் வந்து நான் ரிவிஷனு, டெஸ்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கனோ, அப்பப்பலாம் இந்த புக்க எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பிடிஎஃப் ஃபைல பிரிண்ட் அவுட் போடணும். அடுத்தது எந்தெந்த டாபிக்லாம் நீங்க வந்து படிக்கிறீங்களோ, அத வந்து டிக் அடிச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் டெஸ்ட் பிராக்டிஸ் இருக்குமோ, அந்த டெஸ்ட் பிராக்டிஸும் நீங்க வந்து முடிக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக் டாஸ்க். இத நீங்க ரெகுலரா, கன்சிஸ்டன்ட்டா நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணா, டெஃபினட்டா 100 டேஸ்ல எல்லா டாபிக்ஸுமே நீங்க ஈஸியாவே முடிச்சிடலாம். இதுல எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஸ்கிப் பண்ணக்கூடாது. இன்னைக்கு நான் படிக்கல, நாளைக்கு சேர்த்து வச்சு படிச்சுக்கலாம். இல்ல நம்ம அட்வான்ஸ்டா நாளைக்கு இருக்கிறத நம்ம இன்னைக்கே படிக்கலாம். நாளைக்கு இருக்கிறத இன்னைக்கே படிக்கலான்றது பெஸ்ட் பிளான். அட்வான்ஸ்டா போறது. பட் போஸ்ட்போன் பண்றது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இருக்கிறதுலயே வந்து ஒரு பேட் ஹேபிட். சோ நம்ம அந்த விஷயத்துக்கு மட்டும் கொண்டு போகக்கூடாது. சோ இந்த ரூல்ஸ நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே, ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம்? 100 டேஸ சூப்பரா கம்ப்ளீட் பண்ணலாம். சோ அ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சாரி பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் 2ண்ட் யூனிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ் லிட்டரேச்சர்ல ரொம்ப ஷார்ட் லெசன். ஸோ யூனிட் தான். இது வந்து ஒரு பெரிய யூனிட் கிடையாது. கம்பேரிங் யூனிட் 1 பொறுத்தவரைக்கும், யூனிட் 2 வந்து ரொம்ப ஈஸி. ஸோ வி நீட் ஜஸ்ட் 7 டேஸ் இனஃப். 7 நாள்லயே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் யூனிட்ட முடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலா வந்து இதுல எக்ஸ்ட்ரா டாபிக் இருக்கு போல. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் போட்டிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூனிட்ட 7 நாள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்க வந்து பாதி யூனிட்ட கம்ப்ளீட் பண்ற மாதிரியும், அடுத்தது வந்து 8 டூ 13. ஸோ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மீதி ரிமைனிங் டாபிக்ஸ். ஸோ நான் கீழ இருக்கிறத நான் பார்க்கல. ஸோ மீதி இருக்கிற டாபிக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து நாவல், டிராமாலாம் இங்க குடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நான் வந்து மேல பார்த்தது போயம் மட்டும் தான் பார்த்தேன். ஸோ கீழ டிராமா இருக்குது இல்லையா? ஸோ இதையும் நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு, ஸோ நம்மளுக்கு ஓவராலா டெஸ்ட், ரிவிஷன்ஸ் எல்லாமே முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, 2வது யூனிட்டுக்கு ஒரு 13 நாள் தேவைப்படுது. ஸோ இந்த 13 நாள் பக்காவா யூஸ் பண்ணிக்கலாம். ஷேக்ஸ்பியர் ஜஸ்ட் 7 டேஸ். ஒரே ஒரு வாரம். நல்லா கரெக்ட்டா நீங்க போனீங்கன்னா, 7 டேஸ் அதிகம் இதுக்கு. இதுல என்ன நம்மளுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் குடுத்திருப்பாங்க. மேக்பெத். மேக்பெத்த வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 2ஆ பிரிச்சுட்டேன். ஓகேவா? ஜூலியஸ் சீசரும் 2ஆ பிரிச்சாச்சு. மிட்சம்மர் நைட்டும், ரிச்சர்ட் 2வும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் டீட்டெயில் தான். ஸோ அது வந்து படிக்கிறதுக்கு அது ஷார்ட் நோட்ஸ் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, ஒரே நாள்ல 2த்தையும் சேர்த்தே படிச்சிடலாம். அப்படி இல்லன்னா கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட 7 டூ 8 டேஸ்ல நீங்க வந்து ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு டெஸ்ட் பிராக்டிஸும் பண்ணிடுங்க. அடுத்தது பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் 2. ஸோ கம்பேரிங் 1 பொறுத்தவரைக்கும் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் 7 டேஸ் பிளான் தான். ஸோ 7 டேஸ்ல நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த யூனிட்ட ஈஸியா முடிச்சிடலாம்.
அதுக்கு அடுத்தது அமெரிக்கன் லிட்ரேச்சர். அமெரிக்கன் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா அங்க வந்து அமெரிக்கன் லிட்ரேச்சர்லாம் அவங்க வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. ஸோ நியூவா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ப்ராப்பர் ஸ்டடி பிளானை வச்சு ஸோ ப்ராப்பரான ஸ்டடி நோட்ஸு, இந்த கைடு இது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு நம்ம போட்டிருக்கிறது 14 டேஸ் 2 வீக்ஸ். ஸோ 2 வாரம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த அமெரிக்கன் லிட்ரேச்சர் முடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்க போறீங்க. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் டிராமா, ஷார்ட் ஸ்டோரிஸ், போயம், ப்ரோஸ், ஸோ இதெல்லாம் கலந்த கலவையா இருக்கிறதால ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் தேவைப்படுது. ஸோ 2 வாரம் நீங்க எடுத்து படிக்கலாம் தாராளமா. நிறைய பேர் சொல்லுவாங்க 10 நாள் போதும் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு அப்படின்னுவாங்க. ஸோ 10 நாள் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஈஸியா சொல்லிடலாம். 10 டேஸ்ல ஒரு யூனிட், 100 நாள்ல 10 யூனிட் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இது வந்து ஒரு ஆவரேஜ் போடுற கணக்கு கிடையாது ஆக்சுவலா. ஒரு ஒரு யூனிட்டுக்கும் நம்மளால எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சிலபஸ படிச்சு ஃப்ரேம் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் போடணும். சும்மா வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்ம அந்த ஆங்கிள் வந்து பார்த்தோன்னா போக முடியாது ஆக்சுவலா. இந்தியன் ரைட்டிங். ஸோ இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ இது கொஞ்சம் வேகமா போயிடும். ஏன்னா ரொம்ப டிஃபிகல்டிஸ் இருக்காது இந்தியன் ரைட்டிங்ஸை படிக்கும் போது. ஸோ இதுக்கு நம்ம ஒதுக்கி இருக்கிறது 10 டேஸ். ஓவராலா 10 நாள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஒரு டாபிக்ஸை நீங்க வந்து இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்றதுக்கு 10 நாள் நீங்க ஒதுக்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 7 20th செஞ்சுரி. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 20th செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து இதனுடைய வேர்டிங்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இங்கிலீஷ் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதுக்கு மேல போக போக. ஸோ அதனால இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வி ஸ்பெண்ட் ஒன்லி 7 டேஸ். அந்த 7 நாள்ல நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இந்த யூனிட்டை முடிச்சிருக்கணும். யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன் டு ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக். ஸோ இதுக்கு கண்டிப்பா கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ 10 நாள் எடுத்துக்கோங்க ஃபுல்லா. ஸோ ஏன்னா நிறைய கொஷின்ஸ் இந்த யூனிட்ல இருந்து அதிகமா வரும். ஏன்னா நம்மளுக்கே தெரியாது இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு தான் தெரியும் இந்த யூனிட்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்துக்குது போலுது அப்படின்ட்டு. ஸோ இந்த யூனிட்டை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா 10 டேஸ் எடுத்து படிங்க. அதுக்கப்புறம் லிட்டரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரிஸ். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மெமரி பண்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ இதுக்கு மேல போகும்போது ஸோ 8, 9, 10 இந்த யூனிட்லாம் 8, 9 மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா மெமரி பண்ற ப்ராசஸ் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிளாட்டோ, அரிஸ்டாட்டில்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய தியரிஸ்ல நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கேதர் பண்ணி படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதை கொஞ்சம் மெமரி பண்ற மாதிரியான ப்ராசஸும் இருக்கும். ஸோ நம்ம அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு 10 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த யூனிட் முடிக்கிறதுக்கு. எல்லா யூனிட்டுமே முடிச்ச பிறகு நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றதுக்காகவே நான் வந்து ஒரு புக்கை நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன் தனியாவே. ஓகேவா? நீங்க ஸ்டடி பண்ணிட்டு உடனே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் தனியா ஒரு புக்கு தரேன். ஸோ இதுலயே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம புக்லயுமே இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க இந்த ஸ்டடி மெட்டீரியல் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஷின்ஸ் இருக்கும் நிறைய 1 மார்க் கொஷின்ஸ். ஸோ அதையே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணுங்க. இது அடிஷனல். ஸோ லாஸ்ட் யூனிட் 10 விமன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஸோ விமன் ரைட்டிங் நம்ம கொஞ்சம் தியரிட்டிக்கலா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு 10 டேஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. இதுல வந்து பெருசா ரொம்பலாம் இல்லை. ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான். போயமும் ஈஸியா தான் இருக்கு. ஸோ டிராமா, ஃபிக்ஷன் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்த கலவையா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற அளவுக்குலாம் இங்க அந்த அளவுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ யூனிட் ஃபர்ஸ்ட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும்.
இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் இப்ப போட்டிருக்கிற ஆர்டர் படியே நீங்க வந்து ஃபாலோ பண்ணி படிக்கலாம். 100 டேஸ்க்கு யூனிட் 1 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணும். ஸோ யூனிட் 2 வந்து முடிக்கணும். யூனிட் 3 முடிக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன்ல போறதுனாலும் போகலாம். அப்படி இல்ல நான் எடுத்த உடனே வந்து நான் ஈஸியா போகணும். நானு ஷேக்ஸ்பியர நான் முடிச்சிடுறேன். யூனிட் 3 நான் முடிச்சிடுறேன். அப்படின்னா, அதுல இருக்கிற அந்த 7 டேஸ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க எந்த யூனிட் போறீங்களோ, அந்த யூனிட்டுக்கு நான் எத்தன நாள்ல படிக்கணும். டே 1ல எந்த டாபிக் படிக்கணும். டே 2ல எந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு நான் குடுத்துருக்கணும். ஸோ அத வந்து ரைட் ஆர்டர்ல யூஸ் பண்ணுங்க. பக்காவா நீங்க படிக்கலாம். இது ஒண்ணும் பெரிய ஒரு அ பெரிய அளவுல உள்ள சிலபஸ் ஒண்ணும் கிடையாது. இதுல அடிஷனல் நம்ம என்ன படிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரி. ஸோ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி கம்பல்சரிக்கும் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு பிளான் போட்டு குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து மேஜர மெயினா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு ஆக்சுவலா. நம்போ 20 மார்க் எடுத்தா போதும். ஸோ அந்த 20 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் பிளான நான் போட்டு குடுத்துடுறேன். ஸோ அடுத்தது நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் சொன்ன மாரி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல கையில வச்சுக்கோங்க. எதெல்லாம் எந்தெந்த டாபிக்லாம் முடிக்கிறீங்களோ, அந்தந்த டாபிக்லாம் டிக் போடுங்க. சீக்கிரமாவே இந்த 100 டேஸ் ஸ்டடி பிளான ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. வேற என்ன மாரியான உங்களுக்கு வந்து டவுட்டோ, இல்ல என்ன தேவைப்படுது? ஸோ அத வந்து கிளியரா எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்டின்னா, கமெண்ட் குடுங்க. ஸோ அதுக்கு எடுத்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, உங்களுக்கு திருப்பியும் அந்த ஆங்கிள்ல நான் கைட் பண்ண ஆரம்பிக்கிறேன். தேங்க் யூ.